இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய எந்த மனிதனும் இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரும் செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் வர, குடும்பத்தில் ஆசீர்வாதம் வர, எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் எத்தனையோ இடங்களுக்கு சுற்றி திரிகிறாங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்கெங்கெல்லாமோ மனிதர்கள் அலைந்து திரிகிறாங்க. ஆனால் ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எந்த மனிதனையும் இந்த உலகத்திலே பார்க்க முடியும். அவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்த, ஆசீர்வாதத்திற்கு தேவையோடு கூட அலைந்து திரிகிற மனிதர்கள் நமக்கு வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதம் தேவை இருக்கு, நாமும் சுற்றி. ஆனா நாமும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் யார் என்றால் அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவோ அர்த்தம் இருக்கு. சுகபலமாய் நம்ம ஜீவிப்பது ஒரு ஆசீர்வாதம், வியாதி இல்லாம வாழ்வது ஒரு ஆசீர்வாதம், கடன் இல்லாமல் வாழ்வது ஒரு ஆசீர்வாதம், கணவன் மனைவி ஐக்கியமாய் வாழ்வது ஒரு ஆசீர்வாதம், நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து சந்தோஷமாய் வாழ்வது ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகள் படிப்பது ஒரு ஆசீர்வாதம். இப்படி ஆசீர்வாதத்தில் பல பல காரியம். ஆனால் மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒன்றில் ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் ஓடுகிறோம். ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் வரல, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் நன்மை வரல? வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. முதலாவது நம்ம ஆண்டவர் யார்? ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம், அதுல 3வது வசனத்தை படிங்க. 3வது வசனத்தை, இந்த தேசத்திலே வாசம் ஒண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். வேதத்தை வாசிக்கும் போது வேதம் இவ்விதமாய் சொல்ல, ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து. அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் ஈசாக்கு பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இனி பைபிள்ல நீங்க வாசிக்கும் போது நிறைய இடங்களில் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை எல்லா இடங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் குறைவு, ஏதோ ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஒரு காரியம் நடந்துராதா, இந்த ஒரு காரியம் வாய்த்திராதா, எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லையோ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் ரெண்டு வகையான ஆசீர்வாதம் உண்டு, அதையும் புரிந்து கொள்ளுங்க. ரெண்டு வகையான ஆசீர்வாதம், வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல. ஒரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை ஆராதித்தால் ரெண்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வேதம், ஒன்று இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், மற்றொன்று வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா. இங்க நம்ம ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது எதுக்காக சொன்னார்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே போல நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 1வது அதிகாரம், எபேசியர் 1வது அதிகாரம், அதுல 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். பவுல் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ரெண்டு ஆசீர்வாதம் நான் சொன்னேன் இல்லையா, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், இந்த பூமியில நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை ஆண்டவர் தருகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபத்தை இந்த கடிதத்தை எழுதும்போது அவர் சொல்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய மனிதருடைய வாழ்க்கையில பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் தேடுகிறோம், ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ளணும். இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளையிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? ஒரு பெரிய வீடு இருந்தா நம்மள என்ன சொல்லுவாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவன், நல்ல வீடு இருக்கு. நல்ல ஒரு வேலை கிடைச்சா என்ன சொல்லுவாங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு வேலை இருக்கு. நல்ல ஒரு மனைவி பிள்ளைகள் இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனைவி பிள்ளை இருக்கு. இந்த பூமியில இன்னும் இந்த பூமியில ஒரு கார் இருந்தா அவன் நல்ல ஆசீர்வாதம் நல்ல இதா இருக்கான், அப்படி இருக்கு. இது பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுகிறாங்க. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா.
ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நிரப்புவேன். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பவுல் சொல்றார். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆலயத்தில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கதா என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். எனக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரா? இந்த பூமியில ஒரு மனுஷன் பிறக்கிறான், அவன் வளருகிறான், ஏதோ ஒரு மரத்தடியில ஒரு மரத்தடியில ஒரு டென்ட் ஒரு செட்டு போட்டு உள்ள படுத்திருக்கிறான், அவன் டெய்லி வேலைக்கு போறான், சாப்பிடுகிறான், அவனுக்கு வீடு அதுதான் அப்படியும் இருக்கிறான். கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் அவன் நினைக்கிற பெரிய பெரிய அவன் உல்லாசமாய் படுத்து உறங்குற மனிதனும் இருக்கிறான். இதே போல ஆவிக்குரிய அனுபவத்தில் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆலயத்துக்கு வந்து இருந்த இடத்துல இருந்த நிலைமையில இருக்கிற தரித்திரம் நிறைந்த ஆவிக்குரிய மனுஷனும் இருக்கிறான். ஆனா ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்து ஞானஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது ரட்சிக்கப்பட்ட நிலைமையோடு நிற்காம ஜெபம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அநேகரை வைத்திரு. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு சபைக்கு வந்து போறோம். இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது எப்படின்னா, இந்த பூமியில நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம், திருமணம் என்பது ஒரு ஆசீர்வாதம், வீடு போடுவது ஒரு ஆசீர்வாதம், கார் வாங்குவது ஒரு ஆசீர்வாதம், வேலை கிடைப்பது ஒரு ஆசீர்வாதம். இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பிறந்து ஆண்டவருக்கு ஆலயத்தில் வந்து சபைக்கு வந்து ஏதோ நம்ம இருந்து அப்படியே இருக்கிறோம் தரித்திர நிலைமை, அதுல ஆசீர்வாதம் வரணும். ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர் அனுபவம் இருந்தால் அவன் ஜெபம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்குள் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் அவன் வேதம் வாசிக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை அவனுக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஜெபிக்கிற வேதம் வாசிக்கிற மனுஷன் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது மறைபொருட்களை வெளிப்படுத்தி கொடுக்க வரங்களை கிருபை அவனுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். அபிஷேகமாகிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில ஆலயத்தில் வரும்போது மட்டும் நான் ஜெபிக்கிறேன், உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் நீ ஜெபிக்கிற நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். எத்தனை பேர்ட்ட எனக்கு ஆவிக்குரிய நன்மை என்ன நம்ம கேட்டா சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு காரை தந்தாரு, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிச்சு எனக்கு வீட்டை தந்தாரு, ஆண்டவர் எனக்கு பிரச்சனை எல்லாம் மாற்றினாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு நான் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேதம் சொல்லுது பாருங்க, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். கரங்களை தட்டி அது ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் வளர 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 ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். நான் ஒரு முறை ஆண்டவருடைய கிருபையில வெளிதேசம் வெளிநாடு போவதற்கு ஒரு பாக்கியம் கிடைச்சு. ஒரு முறை நான் வெளிநாடு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா அருமையான சகோதரர் பால்ராஜ் அவர் எனக்கு கிட்ட இருந்தார். நாங்க ரெண்டு பேரும் ஒரே பிளைட்ல ஒரே சீட்ல, அவர் அடுத்த சீட்டு, நான் இந்த சீட். கீழே இருந்து விமானம் புறப்பட்டு மேலே போகுது. போய் கொஞ்சம் தூரம் போயாச்சு, கொஞ்சம் அப்படி மேலே ஏறிட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அப்படியே இருந்து அதுக்கு பிறகு அவர் என்ன, நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பக்க சைடு அந்த ஜன்னல் பக்கத்தில் இருந்தோமா, கிளாஸ் வழியா வெளியே தெரியும். அப்போ அவர் மேலே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பிறகு மேலே போயாச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் மேகம் தெரியுது, இது தெரியுது, ஒன்றுமே வேற ஒன்றும் தெரியாது, சவுண்டை மட்டும் கேட்டு போயிட்டு இருக்கு. அடுத்து விமானம் இறங்க போகுது. அப்போ அவர் சொல்றாரு, பாஸ்டர் இப்போ நம்ம அடுத்து ஸ்ரீலங்காவில் இறங்க போகிறோம். அப்படி அது மேலே அவன் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் காட்டுறாரு, பாஸ்டர் கீழே பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பஸ்ஸு, அந்த பெரிய பில்டிங், அவ்வளோ பெரிய மரம் எல்லாம் சின்ன 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 ஒன்று தெரியுது, கீழே பெருசாட்டு தெரியல. வேணா உயரத்தில் நான் வந்துட்டு இருக்கோம், கீழே உள்ளதெல்லாம் பார்த்தாச்சுன்னு அந்த அப்பா அவர் சொல்லாரு, இதுதான் பாஸ்டர் ஏர்போர்ட் மேலே இருந்து பாருங்க. அதை பார்த்தா ஏதோ ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு ஆலயம் போல ஒரு சின்ன கிரவுண்டு போல தெரியும். ஆனால் கீழே இறங்கி வர வர பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கட்டடம் இருந்திருக்கு, எவ்வளோ பெரிய மரம் இருக்கு, எவ்வளோ பெரிய காரியம். நான் இப்போ இதை சிந்திக்கும் போது, நான் நேற்று இந்த வசனத்தை நான் ஆராயும் போது நான் யோசித்தேன், மனுஷனுக்கு கீழே உலகத்தோடு இருக்கும்போது, உலகத்தின் ஆசாபாசத்துக்குள்ள இருக்கும்போது இந்த உலகம் ஒரு பெருசா தோணும். ஆனா அந்த மனுஷன் ஆவிக்குரிய அனுபவத்துல மேல வளர 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 போகும்போது இந்த உலகம் ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஒரு மனுஷனை நிறைய பேரை பாருங்க, அந்த ஆண்டவருக்குள்ள நான் சொன்னேன் இல்லையா, உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, எனக்கெல்லாம் இப்போ இந்த கொஞ்சம் கிருபையினால இந்த ஜபத்துல ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கனால இந்த பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சர்வசாதாரணம். இது மனுஷனுக்கு வாழ்க்கையில வரும். இது
ஜெபம் ஆவிக்குரிய அனுபவம் இல்லைன்னா நம்ம விழுந்துருவோம். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நீங்க தேவனோடு வளர வளர, ஆண்டவரோடு நெருங்க நெருங்க, ஆவிக்குரிய அனுபவத்தில் தேவனோட ஜெபத்தில் அதிகமாய் நேரத்தை செலவிட, வேதத்தை அதிகமாய் வாசிக்க, அதிகமாய் கிருபைகள் ஆண்டவருடைய நன்மைகளுக்கு நேர போகும்போது இந்த பூமிக்குரிய காரியம் உண்டா தெரியாது. ஆனா இந்த பூமியில நீ விரும்புவதையும் விரும்பாததையும் திரளாய் கர்த்தர் உனக்கு தந்து உன்னை கரங்களை தட்டி எல்லாரும் சந்தோஷத்தோடு நம்ம இந்த பூமியின் காரியத்தை தேடும் போது, பைபிள் காலேஜில் சொல்லுவாங்க, படிச்சு தரும்போது சொல்லுவாங்க, நீ ஆரம்ப நாள் எதெல்லாம் விரும்பினியோ அது ஒண்ணு உனக்கு கிடைச்சிருக்காது. எந்த பாவத்தை விரும்பினியோ அது உனக்கு கிடைச்சிருக்காது. நீ ரட்சிக்கப்பட்டு உண்மையாய் பரிசுத்தமா வாழ நினைக்கிற நேரம் அந்த பாவம் தானா உனக்கு முன்ன வந்து நிற்கும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆரம்ப நாட்கள்ல இந்த பாவம், இந்த காரியம் எனக்கு கிடைச்சிடாத வாலிப நாட்கள்ல இந்த பாவத்தை செய்யணும் ஆசையா இருக்கும், இந்த தப்பை பண்ணணும் ஆசையா இருக்கும், இந்த காரியம் எனக்கு நடந்துடாதா, இந்த திருமணம் எனக்கு நடந்துடாதா, வாலிப நாட்கள் ஆசைப்பட்டிருப்போம், அது கிடைக்காது. அது வேற விதத்துல போயிருக்கும். பாஸ்டராகி அல்ல ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர், பாஸ்டர் உள்ளதை விடுங்க, ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைய மாதிரி பரிசுத்தமா வாழ நினைக்க நேரம் அதெல்லாம் வந்து உனக்கு குறுக்கு தானா வந்து விழும், முன்னாடி தானா வந்து உனக்கு முன்ன நிற்கும். நீ ஆசைப்பட்ட பாவத்தில் இருக்கும்போது ஆசைப்பட்ட அது கிடைக்காது, பரிசுத்தமாய் வாழும்போது அது வந்து உனக்கு முன்ன நிற்கும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர்ந்த மனுஷனுக்கு இது ஒன்றுமில்லை என்று அவன் அறிந்து கொள்ளுவான். சப்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அறியாதவன் அதை எல்லாவற்றையும் அனுபவிப்பான், வாழ்க்கை அணிந்து போகும். அப்ப ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புகிறவர். நமக்கு வாழ்க்கையில் எனக்கு எத்தனை பேர் நீங்க சொல்லுகிறீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாத தரித்திரத்து நிலைமையில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதமான ஜெபிக்கிற அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய அனுபவமாக வேதத்தை வாசிக்கிற அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய அனுபவமாக பாடுகிற, துதிக்கிற, ஜெபிக்கிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டா ஆண்டவர் சொல்றார், உன் ஆத்துமா வாழ்வது போல இந்த பூமியில உனக்கு என்னென்ன ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தரணும் கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதமாய் வாழணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்மையாய் வாழணும். உலகத்தில் ஆசீர்வாதமா வாழ விரும்புகிறேன் இல்லையா? ஆண்டவர் இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமா வாழணும், வேலை வேணும், இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமான பெரிய வீடு போடணும், இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமா வாழணும், எனக்கு கார் வேணும், இந்த உலகத்தில் நான் ஆசீர்வாதமா யாருக்கிட்டே போய் கையேந்த கூடாது, எனக்கு நல்ல வருமானம் வேணும், ஆசைப்படுகிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமா வாழணும், நான் ஜெபிக்கிறவனா மாறணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமா மாறணும், நான் வேதம் வாசிக்கிறவனா மாறணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமா மாறணும், நான் ஆலயத்துக்கு போகணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு பிள்ளைகள் எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பி விடுகிறோம்? சரீரத்திற்கு உடல்நல சரியில்லைனாலும் ஏன் பிள்ளை அனுப்புகிறோம்? அந்த பிள்ளை ஸ்கூல்ல போய் படிச்சாதான் அந்த பிள்ளைக்கு எதிர்காலம் ஆசீர்வாதமா வேலைக்கு போக முடியும். ஆத்மாவே, தேவ ஜனமே, இன்றைக்கு உனக்கு நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து வசனத்தை வார்த்தையை கேட்டாதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து உயர்த்துவார். எனக்கு நான் சொல்லுகிறேன், மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறேன், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. ஆண்டவர் ஈசாக்க பார்த்தே சொல்லுவாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சத்தமா சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நான் மீண்டுமாய் கர்த்தருடைய நாமத்தினால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாவே, ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஆத்துமாவே, நீ ஒரு நாளும் தரித்திரன் ஆவதே இல்லை, நீ ஒரு நாளும் உனக்கு கஷ்டத்தோடு உன் வாழ்க்கை முடிந்து போவதே இல்லை. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அழைக்கப்பட்டிருக்கிற நீ இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்து ஆண்டவர் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையாய் வாழ்ந்தால் உனக்கு நீ நினைப்பதற்கு மேலான நிறைவை கர்த்தர் உனக்கு தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேறட்டும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில் நம்ம எவ்வளவோ பாட்டு பாடுகிறோம். ஒரு பாஸ்டர் 100க்கு மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார். மலைகள் எல்லாம் வழிகளாகணும் அவருக்கு பாட்டு, அதுக்கப்புறம் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். அவருக்கு லூகாஸ் சேகர், நிறைய பேருக்கு அந்த பாஸ்டரை தெரியும். நான் கடந்த நாள் திடீர்னு அவருக்கு சாட்சி அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். ஒரு ஊழியக்காரருக்கு சாட்சி, அவருக்கு சாட்சியை நான் கேட்டுட்டு இருந்தேன். அவருக்கு சாட்சி, இன்னைக்கு உலகமெல்லாம் இருக்கிற தமிழர்கள் அவருக்கு பாட்டை பாடுவார். எப்படின்னா அவருக்கு பாட்டு அவ்வளவு அர்த்தமுள்ள பாட்டு. ரத்தமே அந்த பாட்டெல்லாம் நான் சில நேரம் பாடும்போது பிசாசே ஆடும். இயேசு கிறிஸ்துவை ரத்தத்தின் அதில் வரக்கூடிய ஜெயத்தை வச்சு நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். அந்த மனுஷன் சொல்லுகிறாரு, தகப்பன் பெரிய குடிகாரர், தாயார் ஏழ்மையான அம்மா, அவங்க வீட்டில் சில பிள்ளைகள், இவர் ஒருத்தர் மூத்தவரா என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன் நான் சொல்லுகிறேன்னா
அந்த குடும்பத்தில் தகப்பனார் குடித்து 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 வீட்டுக்குள்ள நிம்மதி கிடையாது, வீட்டுக்குள்ள சமாதானம் கிடையாது. அவர் சொல்லுவாரு, அப்பா வரும்போதெல்லாம் ஊர்ல பிரச்சனை, அப்பா வரும்போதெல்லாம் வீட்டுல பிரச்சனை. கடைசி பாத்தீங்கன்னா போதையில ஊர்ல இருந்த ஒரு கிணத்துல போய் உட்கார்ந்து இருந்திருப்பார் போல இருக்கு, தகரி அந்த கிணத்துக்குள்ள விழுந்து அவருக்கு வாழ்க்கை முடிந்து போச்சு. தாய் பிள்ளைகள் இவர் அவங்க கஷ்டம். ஒரு நேரம் அவர் சொல்றாரு, ஆகாரம் இல்லாம வெட்கப்படாம அவர் இன்னைக்கு அவர் பெரிய லெவல்ல ஆண்டவர் உலகமெல்லாம் பயன்படுத்தார். வெட்கப்படாம இதுக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இடுப்பவர் தான் காமிப்பாங்க, கீழே போலியோ அட்டாக்னால ஒரு காலு சின்ன பாதிப்பு அவருக்கு இருக்கும். எவ்வளவு பாட்டு எழுதி இருக்கிறாரு அந்த மனுஷன். சொல்லுறாரு, அப்பா இறந்து போனாரு, அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு சூழ்நிலையை பார்த்து மனநிலம் பாதிக்கப்பட்ட நிலைமை, அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு நிலைமையை பார்த்து மனநிலம் பாதிக்கப்பட்ட நிலைமை, எல்லாராலும் துரத்தப்பட்டு அனாதையான நிலைமையில அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனப்ப அவர் வேதனையோட சொந்தக்கார வீட்டுக்கு போனா எந்த சொந்தக்காரனும் ஏத்துக்கிட மாட்டான், எந்த சொந்தக்காரனும் அவரை ஏத்துக்கிடல, விரட்டி விரட்டி தள்ளுவாங்க சொந்தக்காரன் யாருமே. ஒரு கல்யாண வீடுனா அழைப்பு இல்லாம அவர் சொல்லுகாரு, வெட்கம் இல்லாம சொல்லுகாரு பாருங்க. அவர் ஆண்டவருக்காக சொல்லுகாரு. கல்யாண வீட்டில் சொந்தக்கார கல்யாண வீட்டில் பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க, ஒரு நேரம் ஆகாரத்திற்காக போவாராம். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாராம். அந்த ஸ்கூல்ல அவர் சொல்லுவாரு, நான் எப்படி 10வது பாஸ் ஆனேன்னு எனக்கே தெரியாது, எல்லா பாடத்துக்கும் 37 மார்க் வச்சு வெற்றி பெற வச்சுட்டாங்க. ஏன் ஸ்கூலுக்கு போறாருன்னா ஒரு நேரம் மதியானம் சோறு கிடைக்கும், அதுக்காக நான் போனேன் அப்படின்னு. அந்த ஸ்கூல்ல சொல்லுவாங்களா, இவன் படிக்கல, இவன் எதுக்கு? அந்த டீச்சர் சொல்லுவாங்களா, சாப்பாட்டுக்காக வாரான், சாப்பிட்டு போட்டு. எவ்வளவு எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம். சொந்தக்கார வீட்டுக்கு போனா எதுக்கு நீங்க வந்த, வெளியே போன்னு விரட்டுவாங்களாம். கடைசியில் அவருக்கு ஒன்றும் தெரியாம சென்னைக்கு வேலைக்கு வந்தாராம். அங்க சென்னைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல உள்ளவர், அங்க வந்து கிடைச்ச வேலை ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுது. கையெல்லாம் புண்ணாகி திருப்பி ஊருக்கு போனாராம். போய் அப்படி, ஏன் ஆண்டவர் என்னப்பா இப்படி? கிறிஸ்தவர் அல்ல, ஆண்டவர் அறியாதவர். ஒரு நாள் வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து இனி நம்ம உயிரோடு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அம்மா போய், உண்மையான ஆண்டவர் யாரா இருந்தாலும் எனக்கு அந்த ஆண்டவரை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஆண்டவன் இருக்காரா அப்படி சொல்லி இருக்கும்போது சுருக்கமாக சொல்லுகிறேன், இயேசுவின் சத்தத்தை அவர் கேட்டார். சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இயேசுவின் சத்தத்தை கேட்டார் ஆண்டவர். அதுக்கப்புறம் ரட்சித்தார், நடத்த ஆரம்பித்தார். அவர் சொல்லுகிறாரு, நான் எல்லா இடத்துலேருந்து என்னை துரத்தி விட்டாங்க. ஒரு நாள் ஒரு ஆலயத்தின் படியில், வீடு கிடையாது, ஏதாவது தெருக்கல்ல எங்கேயாவது தான் படுத்து உறங்குது. ஒரு ஆலயத்தில் படுத்து இருக்கும்போது அவ்வளவு கஷ்டம் வேதனையில். அதில் ஒரு பாடு, அந்த பாட்டு நல்லா இருக்கும், என்னதான் வந்தால் என்ன, என் அப்பாவை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும். ஒரு நல்ல பாட்டு. அவர் சொல்லுவார், இந்த பாடல் அந்த சூழ்நிலையில் தான் பசியோட வேதனையோட அந்த பாடலை நான் எழுதுனேன்னு அவர் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஆண்டவர் ரட்சித்தார், ஆண்டவருக்கு என்று ஊழியத்துக்கு வந்தார், கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், ஆண்டவர் அவரை நடத்தினார். இன்னைக்கு உலகமெல்லாம் கர்த்தரை உயர்த்தக்கூடிய எல்லா பணம் ஐஸ்வர்யம், அவர் சொல்லார், பிள்ளைக்கு பிள்ளை மனைவி எல்லாத்தையும் கர்த்தர் தந்து இன்னைக்கு அந்த உயிருள்ள தேவன் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்போ நான் ஏன் சாட்சியாக இந்த காரியத்தை சொல்லுகிறேன்னா, எந்த நிலைமையில் எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஆசீர்வாதத்தை இந்த நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த வார்த்தை கேட்கிற யாருக்கு வாழ்க்கையில உலகம் உன்னை கைவிடலாம், உலக மனுஷன் உன்னை கைவிடலாம், உலகம் உனக்கு உதவி செய்யாம போலாம், உலகத்தில் உன்னை துரத்தலாம். இன்னைக்கு அவரை பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தெரியுமா, அவருக்கு ஒரு ஆராதனைக்கு நாள் கேட்கணும்னா ஒரு வருஷத்துக்கு முன்ன அவர்கிட்ட டேட் வாங்கணும். அவர் ஒரு வருஷத்துக்கு முன்ன, இந்த நாள் எங்க சர்ச்சைக்கு வருவீங்களா, அவ்வளவு பிஸியா இருக்காரு. கர்த்தர் பயன்படுத்தார். காரணம் என்ன? தன் சொந்தக்காரன் நடையில வந்தா விரட்டான். உன்னை எங்க யார் வருத்தனா போ. இன்னைக்கு எல்லாரும் வந்து லைனானு எனக்கு தலையில கை வைக்க மாட்டாரா, எனக்கு ஒரு ஜெபம் பண்ண மாட்டாரா, எனக்காக ஜெபம் பண்ண மாட்டாரா, நிறைய ஊழியக்காரங்க எங்க சபைக்கு ஒரு 3 நாள் வரமாட்டீங்களா அப்படி கேட்க வெளிநாடுகள் பல நாடுகள்ல பயன்படுது. ஏன் சொல்லுகிறேன்? தேவன் ஒரு மனிதனை தொட்டால், ஒரு மனிதன் தேவனிடத்துல வந்தால், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் கர்த்தர் அநேகருக்கு எல்லாருக்கும் அவனை ஆசீர்வாதமாக, கண்ணீரோடு வேதனையோடு என் குடும்பத்துக்கு நிலைமை இப்படி இருக்கு, என் பிள்ளைகளுக்கு நிலைமை இப்படி இருக்கு, எனக்கு வருமானத்துக்கு நிலைமை இப்படி இருக்குன்னு எத்தனை பேர் கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்கிறீங்களோ, ஆண்டவருடைய நாமத்தினால இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன்னை அழைத்த தேவன், நீ எந்த இடத்துல கண்ணீரோடு இருக்கிறியோ, எந்த இடத்துல நிந்தையின் நடுவில் இருக்கிறியோ, எந்த இடத்துல தலைகுனிந்து போவேன் என்று நினைக்கிறியோ, அதே இடத்துல உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். நம்புகிறவங்க கரங்களை தட்டி, எந்த இடத்துல நிந்தை அனுபவிக்கிறியோ, எந்த இடத்துல அவமானத்தை அனுபவிக்கிறியோ, எந்த இடத்துல தலைகுனிந்தியோ, அதே இடத்துல உன்னை உன் சந்ததியை உயர்த்தி வைப்பார். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த கிராமத்துக்குள்ள அவர் போகும்போது இன்னைக்கு எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கார்ல போறாரு. ஆண்டவரை நம்பி வந்தார், ஆண்டவர் ஆராதிக்க வந்த தேவ ஜனமே, கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறியா?
கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஆவியானவர் உன்னோடு கூட தான் சொல்லுகிறாரு, நீ நிந்திக்கப்படுகிற அதே குடும்பத்துக்குள்ள, நீ தள்ளப்பட்ட அதே இடத்துக்குள்ள, எல்லாருக்கும் முன்பு கர்த்தர், நீ அவரை தெரிந்து கொள்ளல, அவர் உன்னை தெரிந்து கொண்டபடினால் எல்லாருக்கும் முன்ன உன்னை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நம்புகிறீங்களா? எல்லாருக்கும் முன்ன எந்த இடத்துல மனுஷனால புறந்தள்ளப்பட்டாயோ, எந்த இடத்துல மனுஷனால நிந்திக்கப்பட்ட, நான் ஏன் இந்த வசனத்தை சொல்லுகிறேன்னா, கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்திலும் ஒரு சூழ்நிலையோ கையேந்த வேண்டியது இல்லை. தாவீது சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுகிற வசனம், நான் இளைஞனா இருந்து முதிர் வயதுள்ளவனுமானே, ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துண்டுக்கு கையேந்து இறந்து திரிந்ததை நான் பார்த்ததே இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கடனுக்குள்ள இருக்கிறேனே, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கிறேனே, எனக்கு வாழ்க்கை இப்படி இருக்கு, எனக்கு சம்பாத்தியம் இல்ல, வேலை இல்ல, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உனக்கு இருக்கிற இந்த வேதனைகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் கர்த்தர் மாற்றி போட. நம்புகிறவங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, எனக்கு இருக்கிற இந்த பாடுகள், எனக்கு இருக்கிற இந்த வேதனைகள், எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் அவர் விலைக்கு போடுவார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து, ஈசாக்கை பார்த்து, அவரை பார்த்து சொல்லும்போது சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்து ஆண்டவர் அதுல ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. அதே ஆதியாகமம் 26:3 நீங்க வாசிப்பீங்கன்னா, இந்த தேசத்துல வாசம் ஒண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்து சொல்லுகிறாரு, நான் உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனியாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஈசாக்கிட்ட சொல்லுகிறாரு, உன் தகப்பனின் நிமித்தம், உன் தகப்பனுக்கு நான் இட்ட ஆணை நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்குக்கு ஆசீர்வாதம். நமக்கு எப்படி ஆசீர்வாதம் தெரியுமா? கல்வாரி சிலுவையில நம்முடைய தகப்பனாக நமக்காக மரித்த இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் தெரிந்த வசனம், அதுல 12வது வசனத்தை படிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கரங்களை தட்டி எல்லாரும், நம்ம யாருடைய பிள்ளைகள்? நம்ம யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக்கே உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நமக்கு ஆண்டவர் சொல்லுது என்ன தெரியுமா? அவருக்கு மேல எத்தனை பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்களோ, எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளை. அப்ப நமக்கு யார் மூலம் ஆசீர்வாதம் என்றால், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் சகல ஆசீர்வாத உறைவிடமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட. நம்புகிறவங்க, என் தரித்திரம் நீங்கும், என் தகப்பன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவருடைய நாமத்தினாலே இயேசுவை என் தகப்பனா ஏற்றுக்கொண்டபடினால், இயேசுவை என் தெய்வமா ஏற்றுக்கொண்டபடினால், அந்த இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆபிரகாம் இயேசுவுக்காக தன் பலி மகன், ஆண்டவருக்காக தன் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்த போனாரு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதன் நிமித்தம் நான் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசுவை நமக்கு அனுப்பினாரு. நம்முடைய ஆனா ஈசாக்கு பலி செலுத்தப்படுவதற்கு பலிபீடத்தின் மீது நிறுத்தப்பட்டாரு, வைக்கப்பட்டார். ஆனா பலி செலுத்தல. ஆனா குமாரனா இயேசு அப்படி அல்ல, நமக்காகவே சிலுவையில பலியானார். ஆனபடினால நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அப்ப புரிந்து கொள்ளுங்க, அப்ப ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இப்ப எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? நிச்சயமாய் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசி அவருடைய பிள்ளையா வந்தபடினால் இந்த பூமியில எனக்கு எந்த குறையும் வராது, எனக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவான்னு சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி நம்பிக்கையோடு சொல்லுங்க, உனக்கு ஒரு குறைவும் வராது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உனக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அப்போ இப்ப நம்ம கேட்கலாம், அப்ப ஏன் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் எனக்கு குடும்பத்தில் குறைவு? வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைபடான்னு இருக்கு. நான் ஆலயத்துக்கு வரேன், என் வீட்டில் ஏன் குறைவு? நான் ஜெபம் பண்ணு, எனக்கு ஏன் குறைவு? இயேசுவை விசுவாசித்து அப்பாவா ஏற்றுக்கொண்டேன், ஏன் எனக்கு குடும்பத்தில் குறைவு? வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏன் இந்த வசனத்தை தான் முக்கியமாக நம்ம தியானிக்கணும். கொஞ்ச நேரம் தியானித்துட்டு சந்தோஷமா வீடுகளுக்கு போகலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்வார். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? யாருக்கு ஆசீர்வாதம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு
ஆண்டவருக்கு பிள்ளையா வந்துட்டேன், ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவருக்கு பிள்ளையா வந்துட்டேன், ஏன் எனக்கு நன்மை இல்லை? யாருக்கு ஆசீர்வாதம், யாரு ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? சங்கீத புஸ்தகம் 24வது சங்கீதம் 24வது சங்கீதம் 4-5வது வசனத்தை படிங்க. சங்கீத புத்தகம் 24வது சங்கீதத்தில் 4-5வது வசனத்தை படிங்க. எல்லாரும் கவனித்துக் கொள்ள. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென். யாருக்கு ஆசீர்வாதம்? நம்ம இயேசு இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் தானே, பாஸ்டர் நான் இத்தனை வருஷமா சபைக்கு வரேன், நான் இத்தனை வருஷமா சபைக்கு போறேன், எங்க அப்பாக்கு காலத்திலே பாரம்பரியத்தை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், ஆனா ஏன் இனி என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரல? ஏன் இனி என் குடும்பத்தில் நன்மை வரல? ஏன் ஆண்டவர் ஆளு பார்த்து ஆசீர்வதிக்கிறவரா? நம்ம ஆண்டவர் ஆளும் அழகும் பார்த்து உயர்த்துகிறவர். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவருக்கு முன்ன உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒண்ணுமே அவர் பார்க்கிறவர் அல்ல. அவரை நம்பி வருகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவரையும் பெரியவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுது. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்தும் இன்னும் சிலர் சொல்லுவாங்க பாருங்க, பாஸ்டர் நான் உபவாசம் இருந்தெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரலையே. பாஸ்டர் நான் வந்து டெய்லி பைபிள் படிக்கிறேன், ஆசீர்வாதம் வரலையே. பாஸ்டர் நான் பழையது போல பாரம்பரியத்துக்குள்ள போவல, இப்ப நான் ஆண்டவரை நம்ப, எனக்கு ஆசீர்வாதம் வரலையே. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நமக்கு ஆசீர்வாதம் கேடு. நீ பாரம்பரியத்துக்கு போவதற்கு பலனை கர்த்தர் தருவார், நீ உபவாசம் இருப்பதற்கு பலனை தருவார். பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் காலையில் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், எல்லாத்துக்கும் பலனை தருவார். ஆனா அந்த பலன் வரணும்னா அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் தேவனுடைய அவன் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுகிறவன் யார்? 4வது வசனம் சங்கீதத்தில் 24:4 சொல்லுது பாருங்க, கைகளிலே சுத்தம் உள்ளவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இப்போ கைகளிலே சுத்தம் உள்ளவனுக்கு கர்த்தருக்கு ஆசீர்வாதம். இப்போ எனக்கெல்லாம் சிலரெல்லாம் சில நேரம் சிலருக்கு கை கொடுப்பேன், இங்கே கை கருப்பாக இருக்குனால இது பிள்ளையாக இருக்கு இல்லையா? சிலருக்கு இப்படி கை கொடுக்கும்போது எனக்கு கையெல்லாம் சிலர் இப்படி கை சேக்கன் பண்ணும்போது கல் போல இருக்கு அப்படின்றதில்ல. நான் நினைப்பேன் அப்படியா? சிலருக்கெல்லாம் பாஸ்டர் மார்களுக்கு நான் கேட்பேன், ஏன் எனக்கு கை? அது பாஸ்டர் மாதிரி ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, அவங்க கையெல்லாம் பஞ்சு போல இருக்கும், உங்கள் கை இப்படி கல் போல இருக்குது, இப்படி காய்ச்சிருக்கு. நேற்று யாரை கேட்டாலும் உங்கள் கை இப்படி காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்ல. அதுக்கு இப்போ நிறைய கடினமான, நம்ம சபையில் மர வேலையெல்லாம் செய்கிறவங்களுக்கு தெரியும், கையெல்லாம் காய்ப்பு காய்ச்சி அப்படின்னு கடினமாக இருக்கு இல்லையா? அதே போல் இந்த கடலில் வேலை செய்கிற எல்லா வேலையும், வாகனம் ஓட்டுகிறவங்களை விட இந்த கையெல்லாம் காய்ப்பு காய்ச்சி போய் கடினமாக இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் கைகளிலே சுத்தம் உள்ளவன். அப்போ நமக்கு என்ன வெளியரங்கமா? அப்போ எனக்கு கை காப்பு காய்ச்சி போச்சு, அதனால எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர மாட்டாரு. ஒருவேளை நமக்கு கை சானிடைசர் போட்டு கையெல்லாம் சுத்தப்படுத்திட்டோன்னு என் கை சுத்தமாக இருக்கு, எந்த அழுக்கும் இல்லை. 5 நிமிஷத்துக்கு இருக்க கையை கழுவுதுன்னு எனக்கு கையில் எந்த அழுக்கும் இல்லை. ஆனால் நான் அதை என்ன சொல்கிறேன்னா, வெளியரங்கமாய் உன் கை அழுக்கா இருக்குதோ, வெளியரங்கமா உன் கை சுத்தமா இருக்கு. உன் கை சுத்தமா சுகாதாரமா இருந்தா வியாதிகளுக்கு நீக்கி நீ தப்பலாம். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்ற கைகளிலே சுத்தமுள்ளவன் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்னைக்கு ஆண்டவர் இந்த கை என்னைக்குமே புரிஞ்சுக்கணுங்க, மாம்சத்தின் வார்த்தையின்படி சிந்தித்தால் வெளியரங்கமா கை சுத்தமா இருக்கணும். ஆவிக்குரிய பிரகாரமாய் சிந்திக்கும் பொழுது வசனம் சொல்லுது, உன்னுடைய கை தேவனுடைய பார்வையில பரிசுத்தமா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா.